within the stipulated time period. The interest rate charged generally quite high. இந்த கிரெடிட் கார்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், முக்கால்வாசி பேர் வச்சுருப்பாங்க. இது நம்ம பொருள் வாங்கும்போது காசு கட்ட தேவையில்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நாம் வந்து காசு கட்டி ஆகணும். அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டு பெரிய லெவலில் ஹையாக இருக்கும். ஸோ இது பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு கார்டு ஹேண்டில் பண்ணுறது இந்த கிரெடிட் கார்டு. ஸோ பேங்க் வந்து அந்த கார்டு ஹோல்டருக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் 1 மந்த்துக்கு அதுக்கு எந்த ஒரு சார்ஜ் போட மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கட்ட மறந்துட்டாங்கனாக்கா விட்டுட்டாங்கனாக்கா ஹெவியாக ரொம்ப அதிகமாக வட்டி போடுவாங்க இந்த கிரெடிட் கார்டில். நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா பேங்கிங், நெட் பேங்கிங்னால் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி எல்லாமே மொபைல்லே வந்துடுச்சு. அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்திங்கனாக்கா நம்ம யாருக்கு பணம் அனுப்பணும், இல்லை பணம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இல்லை பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தான் நெட் பேங்கிங் பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஓப்பனிங் இல்லை, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். இல்லை நம்ம எலக்ட்ரிக் கார்டு, எலக்ட்ரிசிட்டி, இபி, இல்லை டெலிஃபோனு, இல்லை மொபைல் பில்லு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபோன் பேங்கிங், அதுதான் இப்போ கம்ப்யூட்டர் பேங்கிங் தான் இங்கே சொன்னாங்க. நெட் பேங்கிங்கிறது அது ஃபோன் பேங்கிங் தான், மொபைல் பேங்கிங்கு. இது எல்லாமே நம்மளால் மொபைலில் பண்ண முடியும். நம்ம செய்கிற டிரான்சாக்ஷனுக்கு எல்லாமே SMS வந்துடும். இது வந்து 24 hours நம்ம டெலிஃபோனில் இன்டர்நெட் இருந்தால் போதும் நம்மளால் பண்ண முடியும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பேங்கிங்கோட பேங்கிங், எலக்ட்ரானிக் பேங்கிங்கோட டீட்டெயில்ஸ். ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் ஃபோன் பேங்கிங், இது எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு செஷனில், அடுத்த ஒரு டாப்பிக்கில் நாம் மீட் பண்ணலாம்.